விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணுபெருந்துறையில் கண்ணார் கழல் காட்டி நாகேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய் சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்தூவ முக்தியாகுமே. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும் தர்மயாதீன 27வது குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளும் கைகூடி வர வாரம் ஒருமுறை நிகழ்ச்சியாக தொடங்கிய இந்த சித்திரக்கதை நிகழ்ச்சியின் 18வது வார நிகழ்ச்சியிலே இருக்கிறோம். இறை அருளால் பல இடர்பாடுகளுக்கு நடுவேயும் ஒரு வாரமும் இதுவரையில் தவறாது நடந்து வந்தது தியாகராஜ பெருமானுடைய திருவருளால். இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு இருக்க போற நிகழ்ச்சி சாதாரணமா வார கடைசி என்று சொல்லி இருந்தோம். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி புதன்கிழமை அன்னைக்கு செய்யும்படியாக ஆகியிருக்கு. இதற்கு காரணம் இன்று எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய விழா, அந்த விழா நாயகராக இருக்கக்கூடிய அடியார், இதற்கெல்லாம் ஈடு சொல்ல முடியாத சிறப்பு அவர்களுக்கு உண்டு. பலரும் இந்த குறிப்பிட்ட விழாவை பற்றி பேச வேண்டும் என்றும் அந்த நாயனாருடைய குரு பூஜை அப்போதே அதை பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதினால் இதை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். விஷ்ணு அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் அந்த இன்றைய சித்திரக்கதைகள் நிகழ்ச்சியினுடைய சித்திரத்தை வரையவிருக்கிறார். இன்று நாம் கேட்கவிருக்கும் நாயனாருடைய சிறப்பு இவரை போல் மற்றொருவர் உண்டோ என்று எல்லோரும் வேண்டும் ஒரு சிறப்பு. இவரை போல் வேறொருவர் நிச்சயமாக இருக்க முடியாது என்று திண்ணமாக யாருமே சொல்ல முடிந்த ஒரு சிறப்பு. இத்தனை சிறப்பு உடையவராகினும் சிறுதொண்டர் என்று தன்னை அழைத்துக் கொண்டவரும் பெரிய சிறுதொண்டர் என்று பெருமானாலே அழைக்கப்பட்ட சிறப்பும் இவருக்கு உண்டு. வாதாபி கொண்ட நரசிம்மவர்ம பல்லவனுடைய அரசவையிலே இருந்தவர், அவருடைய படையை நடத்தி சென்றவர், மகாமாத்திரர் என்று சொல்லப்படும் உயர்ந்த குடி, பல்வேறு கலைகளையும் சிறப்பு பெற்று அந்த கலைகளிலெல்லாம் நிறைந்த அந்த தனித்துவத்தின் தன்மை என்னவென்றால், அந்த கலைகளை தான் கையாளுவதை விட மன்னர்களுக்கு போதிப்பதும் அவர்களுக்கு உடனிருந்து படை நடத்தவும் மருந்து சொல்லவும் அறிவுரை வழங்கவும் ஊர்காவலுக்கும் ஊர் வடிவமைப்பு திட்டமிடல் என்று இப்படி பல்வேறு நிலைகளிலே துறைகளிலே சிறப்பு பெற்றவர்களாக மன்னனுக்கு அறிவுரை வழங்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு பதவியிலே இருந்தவர். அந்த குலத்தினுடைய தன்மை அது. அந்த குலத்தவராக பரஞ்சோதியார் என்ற திருநாமத்தோடு விளங்கியவர். ஆயுள்வேத கலையும் அலகில் வடநூற் கலையும் தூய படை கலத்தொழிலும் துறை நிரம்ப பயின்றுள்ளார். சேக்கிழாருடைய வாசகம். வடநூல்களிலே நல்ல புலமை முதலிலே சொல்லுவது ஆயுள்வேத கலையும். இவர்கள் மருத்துவர்கள் என்றும் மகாமாத்திரர்களுடைய ஒரு பிரிவு உண்டு. மருத்துவ கலையிலே சிறப்பு பெற்று விளங்கினார். அதனால்தான் பின்னாடி பார்க்கும் பொழுது ஒரு பிள்ளையை அறிந்து கறி சமைத்தல் என்பதெல்லாம் சாமானியமாக ஒருவரால் முடியாது. ஒரு கத்தியை பிடித்து இதை வெட்ட வேண்டும் என்று சொன்னாலே அதற்கு பழக்கம் இல்லாதவர்கள் நிச்சயம் செய்ய முடியாது. படைத்தொழில் என்ற பெயரில் போய் மற்றவர்களை அடித்தும் கொல்லுவதும் இதற்கு உதவாது. மருத்துவர்கள் செய்யக்கூடிய அந்த தொழில் உயிர் காக்கும் சிகிச்சைக்காக உடலை கூறிடுவதும் தைத்து முடிப்பதும் அறுவை சிகிச்சை செய்வதும் ஆக இருப்பதும் படைத்தொழிலும் வெவ்வேறு. இவர் இரண்டிலும் சிறந்து விளங்கினார். ஆயுர்வேத கலை, எல்லையில்லாத வடமொழி புலமை, படைக்கலங்கள் செலுத்துவதிலே சிறப்பு என்று எல்லா நிலைகளிலும் துறைகளிலும் வெத்த பயின்றவராக விளங்கியவர். வாதாபி யுத்தத்திலே பங்கு கொண்டவர். வாதாபியில் இருந்து அந்த விநாயக பெருமானுடைய திருமேனியை எழுந்தருளச் செய்து கொண்டு வந்து திருவாரூர் தியாகராஜ சுவாமி சன்னதியிலே அதை எழுந்தருளச் செய்த சிறப்புடையவர். அந்த யுத்தத்தின் கோரத்தன்மை அதையெல்லாம் பார்த்தவர். ஆயினும் சிவன்பால் மாறா அன்பு கொண்டிருந்தார். அதனால் இதன் பின் இந்த கொலை தொழில் வேண்டாம் என்று விடுத்து மன்னனும் அறிவுரை வழங்க பெரும் பொருள் கொடுத்து மன்னன் இவருடைய பிறந்த தலமான திருச்செங்காட்டங்குடி திருத்தலத்திற்கு அனுப்பி வைக்கிறார். செங்காட்டங்குடி விநாயக பெருமான் கஜமுகாசுரன் என்ற யானை முகம் கொண்ட அசுரனை சம்ஹாரம் செய்து அந்த யுத்தத்திலே அவன் உடலில் இருந்து தெரித்த ரத்தம் சிந்தி சிதறிய திருமேனியோடு வழிபட்ட தலம் செங்காட்டங்குடி என்று பெயர். திருச்செங்காட்டங்குடி கணபதீச்சரம் என்று இதை பாடலிலே வைத்து தேவார முதலிகள் கொண்டாடுகிறார்கள்.
கணபதியார் வழிபட்ட சிறப்புடைய திருமேனி. இந்த தலத்தில் விநாயகர் விசேஷம் வாய்ந்தவராக காணப்படுகிறார். புராண காலம் தொடங்கி சிவபரம்பொருள் இங்கே உறைந்தாலும் இந்த யுகத்தில், கலியுகத்தில் இப்படி ஒரு நல்ல காலத்திலே சிறுதொண்டர் இங்கே தோன்றி இந்த தலத்தின் பெயர் விளங்க செய்வார் என்ற எண்ணத்தோடு பரமன் அங்கே காத்திருந்தான் என்பது ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு. சிறுதொண்டருக்கு அருள வேண்டி செங்காட்டங்குடியிலே எழுந்தருளினான் என்பார் சம்பந்த பிள்ளையார். அப்படி அவருக்கு அருளவே புராண காலம் தொட்டு பரம்பொருள் இங்கே எழுந்தருளி இருந்தது என்று பார்க்கிறோம். திரு செங்காட்டங்குடிக்கு எழுந்தருளிய நாயனார் பெற்ற பெரும் செல்வத்தை எல்லாம் கொண்டு மடம் ஒன்று கட்டிக்கொண்டு கல்வி கல்விகளில் சிறந்தவளும் வழக்கங்களிலே சிறந்தவளும் நல்ல குடும்ப பாரம்பரியம் உடையவளும் சிவன்பாலும் அவன் அடியார்பாலும் நீங்காத சிரத்தை உடையவளுமாக விளங்கிய திருவெண்காட்டு நங்கை என்ற மாதரிசியை கடம் பிடித்தாள். திருவெண்காட்டு நங்கை திருவெண்காட்டிலே அவதாரம் செய்தவளாக கொள்ளப்படுகிறாள். மாதொரு பாகர் என்று பரமனுக்கு இடப்படும் பெயர் இவருக்கும் மெத்த பொருந்தும், இத்தம்பதியருக்கும் பொருந்தும் என்னும்படிக்கு ஒருவரோடு ஒருவர் அப்படி அன்பு பரிமாறி சிவன்பால் அன்பு செய்து அதை வெளிப்படுத்த மாகேஸ்வரர்களான சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யும் தூய திருப்பணியை மேற்கொண்டு பெற்ற செல்வத்தை எல்லாம் சிவபுண்ணியமாக முதலீடு போலே செய்து வந்தார்கள். இதெல்லாம் சிவபுண்ணியமாக சேருகிறது. சிவபுண்ணியமாக சேரும் போது புண்ணியம் நம்பேரிலே சேராது. அதனால் புண்ணியபாவ கணக்கும் வினைப்பயனும் சரி செய்யப்பட்டு விடும். அதனால் சிவப்பயனாக இவர்கள், சிவபுண்ணியமாக இவர்கள் பெருமானுடைய அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பு செய்வதை செய்து வந்தார்கள். மிகப்பெரிய அளவிலே நாள்தோறும் பல அடியார்களுக்கும் அந்த அன்னம் எப்படி பக்குவம் பண்ணப்பட்டது, காய்கறிகள் எப்படி செய்யப்பட்டது, இலை எப்படி பரிமாறப்பட்டது, நீர் எப்படி தெளிக்கப்பட்டது என்று பக்குவமாக மாகேஸ்வர பூஜை செய்யும் வழக்கத்தை சேக்கிழார் இவருடைய புராணத்திலே பாடுகிறார். பல அடியார் பெருமக்களும் நாயன்மாருள் பலரும் மாகேஸ்வர பூஜை செய்து சிவனடியார்களுக்கு அன்னமிட்டு வீடு பேரடைந்த செய்தியை பார்க்கிறோம். அவற்றுள்ளெல்லாம் இவர் போலே ஒருவர் வர முடியாது. அந்த சிறப்பு அப்படி இவர் தேடி தேடி அன்னம் பாலிப்பு செய்து வருகிறார். அப்படி இவர் செய்து வந்த காலத்தில் தினமும் ஒரு அடியாருக்காவது அன்னம் பாலிப்பு செய்து முடித்த பிறகு தான் அன்னம் உண்ணுதல் என்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் என்பது என்று பார்க்கிறோம். இப்படி வாழ்ந்து வந்த இந்த தம்பதியருக்கு சீராளன் என்ற பெயரோடு ஒரு பிள்ளை பிறந்தது. தாராட்டி சீராட்டி அந்த பிள்ளையை வளர்க்கிறார்கள். சீராளன் என்ற திருநாமம். அந்த பிள்ளை 3 வயது ஆகி இருக்கிறது. அவர்கள் குலத்திற்கே உரிய சடங்குகள் எல்லாம் செய்யப்பட்டு அன்போடு அந்த பெற்றோர்கள் பிள்ளையை வளர்த்து வருகிறார்கள். 3 ஆண்டு நிரம்பி அந்த பிள்ளைக்கு சௌரம் என்று சொல்லப்படும் முடிமழிக்கும் சடங்கு செய்யப்பட்டு பள்ளியிலே கொண்டு போய் அந்த பிள்ளை சேர்க்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் குலத்திற்கேற்ற கல்வி வகையில அந்த பிள்ளை பள்ளிக்கு சென்றிருக்கிறது. பிஞ்சு குழந்தை, 3 வயது குழந்தை பள்ளிக்கு சென்று வருகிறது. தாய் தந்தையர் மடத்தில் இருந்து சிவபெருமானுடைய அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பு செய்வதை தொண்டாக செய்து வருகிறார்கள். தொடர்ந்து செய்த இந்த சிவத்தொண்டின் வலிமை, அந்த மனம் கைலாயமலை வரையிலும் சென்று சேர்ந்ததாம். தென்கோடியிலே திருச்செங்காட்டங்குடியில் இவர் செய்த இந்த சிவத்தொண்டின் நறுமணம் தவழ்ந்து சென்று கைலை ஆளும் ஈசன் திருவடிகளுக்கு சென்று சேர்ந்ததாம். இத்தன்மை நிகழும் நாள் இந்த விதத்தை இவர் அன்னம் பாலிப்பு செய்து கொண்டு வந்த காலத்தில் இவர் திருத்தொண்டு இரும் கையிலை அத்தர் திருவடியினை கீழ் சென்று அணைய. சேக்கிழாருடைய வாசகம். இவர் செய்த அந்த திருத்தொண்டின் சிறப்பு காற்றில் கலந்து போய் கைலாயநாதன் திருவடிகளை வருடியதாம். பார்த்த பரமன் இதை நாம் நேரில் காண வேண்டும் என்று பார்த்து சித்தமகிழ் வைரவராய் திருமலை நின்று அணைகின்றார். எல்லாம் பிரசன்டென்ஸ்லயே கொண்டு போறார் சேக்கிழார். கண் முன்னாடி கண்டபடிக்கே இதை அப்படியே பாடுறார் போலும். இந்த திருத்தொண்டின் சிறப்பை காண மன்னரோ மற்றவரோ இல்லை, பரமனே எழுந்தருள வேண்டும் என்று மகிழ்ந்து சித்தம் மகிழ் வைரவ திருக்கோலம், சித்தம் மகிழ்கிறார். நினைத்த மாத்திரத்தில் அருள் சித்திக்கக்கூடிய கோலம், பெருமான் வைரவனாக வரக்கூடிய கோலம். அவரை வழிபடுதல் கொஞ்சம் கடினம். ஆனால் அவரை வசப்படுத்தினால், அவரிடத்தை அன்பு செலுத்தி அதை அவர் ஏற்றுக்கொண்டார் என்றால் அவர் போலே அருள்பவர் மற்றில்லை. அப்படி ஒரு வடிவம். அந்த வடிவம் ஏந்தி கொண்டு உடனடியாக அருளணும்னா வைரவனா வரணும், உடனடியாக காத்து கொடுக்கணும்னா வைரவனாக வரணும். அதனால் வைரவ திருக்கோலம் தாங்கி பெருமான் திருக்கையிலையில் இருந்து புறப்பட்டு வந்தாராம். எத்தனையோ சிவத்திருவிடங்களை சேக்கிழார் பெருமான் பாடியிருப்பார். மற்றைய அருளாளர்கள் எத்தனையோ இடங்களிலே வைரவரை பாடியிருக்கிறார்கள், வைரவருடைய சிரிப்பை பாடியிருக்கிறார்கள். ஆனால் சேக்கிழார் ஒரு 10 பாடலிலே வந்து நின்ற அந்த வைரவ திருமேனியை வர்ணிப்பது போலே சிவத்திருமேனியை வேறு மொழியிலே வேறு யாரும் வர்ணிக்கவில்லை என்று சொல்லலாம். ஜடாபாரத்திலிருந்து தொடங்கி திருவடி வரையிலும், அந்த திருவடியை சுமந்த பூமியின் புண்ணியம் வரையிலுமாக 10 பாடல்களிலே தமிழில் இதுபோல் இல்லை என்பது போல் சொல்லமைத்து சிலையாக செதுக்கி கொடுக்கிறார் நமக்கு. மடல் கொண்ட மலரிதழி நெடும் சடையை வனப்பெய்த. நீண்ட அந்த சடாபாரத்தை
சுற்றி தலைமேலே தரித்துக் கொண்டு ஒன்றோடொன்று பிணைத்து பெரும் வாரமாக ஜடாபாரமாக அமைத்துக் கொண்டு கடல் மண்டி முகந்தெழுந்த காளமேக சுருள் போல், இந்த கருத்த ஜடாபாரம் எப்படி இருந்ததுன்னா கடல் நீர் அப்படியே புறப்பட்டு போய் மழை மேகம் கோர்த்து நின்ற அந்த கருமையிலே இருந்தது. தொடர்பங்கி சுருண்டிருந்த தூரினறிந்து அசைந்த சரி படர்த்துஞ்சின் கருங்குஞ்சி கொந்தளமாக பரப்பி. ஜடை 9 ஜடை உண்டு பரமனுக்கு. 9 ஜடை என்று கணக்கு உண்டு. நடராஜ திருமேனியிலே கூட பார்க்கலாம். 9 ஜடையாக பிரிந்திருக்கும். அதையெல்லாம் சேர்த்து பிணைத்து தலைமேலே சுமந்து கொண்டாராம். அதிலிருந்து சுருண்டு விழுந்த மற்றைய கேசங்கள் தோள் தொடும் அளவிற்கும் விழுந்து கிடக்க இப்படி புறப்படுகிறார். இந்த வர்ணனையை சொல்லும் பொழுதெல்லாம் அந்த ஜடையை மேலே பிணைந்து கொண்டார் என்னும் பொழுதெல்லாம் கண்முன் வந்து நிறைவது தர்மயாதீன குருமா சன்னிதானங்களுடைய திருவுருதான். தர்மயாதீனத்து ஆச்சாரிய சுவாமிகளுடைய வழக்கம் ஜடை தரிப்பதும் அந்த ஜடையை வாரி சுருட்டிய நிலையிலே எழுந்தருளி இருப்பதும். பெருமானுடைய 3 முக்கிய சின்னங்களையும் தரித்திருத்தல் சைவ அடியார்களுக்கு அடிப்படை இலக்கணம். ருத்ராட்சம், திருநீரும், ஜடையும் 3ம் துலங்க தர்மயாதீன குருமகா சன்னிதானங்களை நாம் காணலாம். அப்படி அவர் வரித்து சுருட்டி தலைமையிலே சுமந்து வருகிறார். அந்த ஜடையை பாடியவர் ஜடையின் கருமையை கூறுகிறார். அஞ்சனம் மஞ்சனம் செய்ததனைய. அஞ்சனம் என்றால் மை, மஞ்சனம் என்றால் திருமஞ்சனம், முழுக்காட்டுதல். மையை கொண்டு கருமையை கொண்டு அந்த ஜடைக்கு மாத்திரம் திருமஞ்சனம் செய்து விட்டது போல அத்தனை கருத்து இருந்ததாம் அந்த ஜடாபாரம். ஜடை மற்றும் அப்படி கருத்து இருந்துட்டா அதுல அவ்வளவு என்ன சுவாரஸ்யம். கருப்பா ஒரு இடத்த பார்த்தோம்னா அதுல கொஞ்சம் வெள்ள புள்ளி இருந்தா அழகா இருக்கும்ல. கருத்த வானத்தை காட்டிலும் அதிலே ஒளிவிடும் அந்த நட்சத்திரங்கள் சிதறி இருப்பது தானே அழகு. அதனால் கருத்த இந்த ஜடாபாரத்தில் கருத்த வானத்தில் ஒளிவிடும் நட்சத்திரங்கள் போலே வெண்மையான தும்பை மலர்கள் ஆங்காங்கே பூத்து கிடந்ததாம் பரவனுடைய ஜடையில். மஞ்சின் இடையெழுந்த வானமீன் பரப்பென்ன புஞ்ச நிறை வண்டுதேர் சுரும்ப புடை படர்ந்த ஆர்ப்ப துஞ்சின் நுனி தனிப்பரப்பும் தும்பை நறுமலர் தோன்ற. தும்பை பூ இவ்வளவுதான் இருக்கும், அரிசி மாதிரி இருக்கும். அதிலிருந்து வண்டு சுற்றி தேன் குடிக்கும் அளவிற்கு அந்த ஜடாபாரம், கருத்திருந்த ஜடாபாரத்தின் நடுவே, கருத்த வானத்தின் நடுவே பூத்த நட்சத்திர கூட்டங்கள் போலே தும்பை மலர்கள் அங்கே சுருகி இருந்ததா. பெருமானுடைய ஜடையிலே சூட்டக்கூடிய மலர்கள் கொன்றை, தும்பை, எருக்கு இவைகள் எல்லாம் சிறப்பிடம் பெறுகின்றன. சாதாரணமா மற்றைய தெய்வங்கள் மற்றையோர் எதை வேண்டாம் என்று ஒதுக்குவார்களோ அதற்கெல்லாம் தலைமை ஸ்தானம் கொடுத்திருப்பது பெருமானுடைய பெருங்கருணையை காட்டுவது. எருக்கம் செடியையே யாரும் விரும்ப மாட்டார்கள். அந்த பூவை பரமனை தவிர யாரும் சூட்டுவதில்லை. தும்பை மலர் காடோடி கிடக்கும். ஊமத்தம்பூ காட்டில் மாத்திரம் வளரும். வீட்டில் ஊமத்தம் செடி வளர்ந்தால் அதை பிடுங்கி எறிவார்கள். ஆனால் அந்த பூக்கள் பரமனுடைய ஜடையை அலங்கரிக்கும். வேண்டாம் என்று மற்றையவர்கள் இழித்து ஒதுக்கியவற்றை எல்லாம் பரமன் தன் தலைமையிலே ஏந்தி சூடிக் கொள்ளுகிறான். அவனுக்கு வேண்டும் வேண்டாம் என்ற விருப்பு வெறுப்பு கிடையாது. அத்தனை சிறப்பு இந்த மலர்களுக்கெல்லாம். இப்படி ஜடாபாரத்தை சுமந்து கொண்டு அருகு திருமுடி செருகும் அந்த இளம் பிறை தன்னை பெருகு சிறுமதியாக்கி பெயர்த்து சாத்தியதென்ன. பெரிய அந்த சந்திரனை அந்தி சந்திரனாக சிறிய அளவிலே கோர்த்து ஜடையின் நடுவே சந்திர பிறையையும் சூடிக்கொண்டு விரிசுடர் செம்பவள ஒளியையில் விரிக்கும் விளங்கு சுடர் திருநுதல் மேல் திருநீரு தனிப்பொட்டு திகழ்ந்திலங்க. சிவபெருமானுடைய தனிப்பெரும் சின்னங்கள் என்று சொன்னால் 3 அடையாளங்களை சொல்லுவார். பரமனை போலே ஜடை தரித்து மற்றொரு தெய்வம் கிடையாது. 2 கண் பொழியும் கருணையை விட அதிகமாக 3ஆவதாக ஒரு கண், நுதல் கண். நுதல் என்றால் நெற்றி. நெற்றியிலே கண் தரித்த ஒரே கடவுள் பரமன். 3வது அவன் கழுத்திலே சேர்ந்திருக்கும் அந்த ஆலகால விஷத்தினுடைய கருமை. இந்த 3ம் சிவபரம்பொருளின் தனித்தன்மை. தான் மீண்டும் மீண்டும் அடியார்கள் இந்த 3 குணங்களிலும் அதிகம் ஈடுபடுவார்கள். மற்றைய தெய்வங்களுக்கு எல்லாம் ஒருபோலே இருந்தாலும் சிவத்திருமேனியினுடைய 3 தனிப்பெரும் சின்னங்கள் அவருடைய ஜடாபாரமும் நெற்றியில் துலங்கும் முதல் விழியும் அவருடைய கருத்த மிடரும், இந்த 3ஐயும் வெளியே காட்டிக் கொள்ளக் கூடாதுன்னு தான் இவ்வளவு அலங்காரம் செய்து மறைத்துக் கொள்கிறார். 9 ஜடை இதழாக இதெல்லாம் பிரிந்திருந்தால் வந்தது பரமன் என்று தெரிந்துவிடும். நெற்றிக்கண்ணை காட்டி வந்தால் நாயனார் தன்னையே கொடுத்து விடுவார். கழுத்திலே இருக்கும் அந்த கருமிடரை காட்டி கொடுத்தால் வந்தது பரமன் என்று தெரிந்துவிடும். இந்த 3ஐயும் மறைத்துக் கொள்கிறார். நெற்றியிலே இருக்கக்கூடிய அந்த 3வது கண்ணை மறைக்க நெற்றி முழுவதும் திருநீர் பூசி அதன் மேல் தனிப்பொட்டு திகழ்ந்திலங்க. கண்ணிருக்கும் இடத்திலே பெரிய வட்டப்பொட்டு ஒன்றை இட்டுக் கொண்டாராம். 3வது கண்ணை மறைத்துக் கொண்டார். முதல் 2 பாட்டிலே ஜடாபாரத்தை எப்படி மறைத்தார்னு சொன்னோம். 2வது பாட்டிலே நெற்றியிலே இருந்த 3வது கண்ணையும் மறைத்துக் கொண்டார். வெவ்வருக்கன் மண்டலமும் விலங்கு மதிமண்டலமும் அவ்வணல் செம்மண்டலமும் உடனணைந்து என அழகை வவ்வும் திருக்காதின் மணிக்குழைய சங்கு வளைத்து அதனுள் செவ்வரத்த மலர் செறிந்து திருத்தோடு குடை செருக. கண்ணு வரைக்கும் வந்திருக்கு. இப்போ நெற்றியை முடித்து கண்ணுக்கு வருகிறார். வெவ்வருக்கன் மண்டலமும் நல்ல வெம்மையான சூரிய மண்டலமும்
விலங்கு மதிமண்டலமும் குளிர்ந்த அந்த சந்திர மண்டலமும் அவ்வணல் செம்மண்டலமும் செம்மையான அக்னி மண்டலமும் ஆக இந்த மூன்றும் உடன் எழுந்ததோ என்று சொல்லும்படி அழகாக வளைந்த காதுகளிலே மணிக்குழை சாத்திக் கொண்டார். சூரியனின் ஒளி, சந்திரனின் குளிர்ச்சி, அக்னியினுடைய தேஜஸ், இது மூன்றும் தோன்றும் அளவிலே குண்டலங்கள் காதுகளிலே சாத்திக் கொண்டு, வளைந்திருந்த அந்த காதுகளிலே சாத்திக் கொண்டு, மேலே அலரி பூ செவ்வளரி மலரை கர்ண புஷ்பமாக காதிலே சாத்திக் கொண்டார். காது இடை இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பூக்களை வைத்து அலங்கரிப்பார்கள், கர்ண புஷ்பம் என்று பெயர். அந்த புஷ்பம் சிவந்திருந்தது அக்னி மண்டலம் போலே. காதிலே அணிந்திருந்த குண்டலம் ஸ்படிக குண்டலமாக விளங்கியது சூரிய மண்டலம் போலே. காது வளைந்திருந்த சந்திர மண்டலம் போலே, காது வளைந்திருந்தது செம்மை ஏரி சூரிய மண்டலம் போலே என்று காதிலே மூன்று அங்கமாக பிரித்து மூன்றும் சூரிய சந்திர அக்னி மண்டலங்கள் போலே தோன்றியது என்று சொல்லுகிறார். களங்கொள் விடம் மறைத்து, கழுத்திலே தங்கிய விஷத்தை மறைக்கணும். மூன்றாவது அடையாளம், அதை மறைக்க அருள கடல் அமுது குமிழி நிறைத்து துளங்கு ஒளி வெந்திரள் கோவையை தூய வடமணிந்து. அமிர்தம் அமிர்தம்னு சொல்லி ஒண்ணு கொண்டாடுறோம். பார்க்கடலை கடைந்த போது வந்தது, அது வெறும் உப்பு கடலில் இருந்து பெறப்பட்ட அமுதம். பெருமான் உண்மையிலேயே அருளமுதத்தை பொழிபவர். அந்த அமிர்தத்தை காட்டிலும் சிவபரம்பொருள் பொழியும் அமிர்தம், கருணையும் அருளுமாக தொங்கும் அமுதம், அந்த அமுதம் தான் சிறப்பு. அதிலே எழுந்த அந்த விஷத்தை காட்டி கொடுக்க வேண்டாம் என்று அதை மறைத்து கழுத்தெங்கும் தூய வடம் அணிந்து, கழுத்தை மறைக்கும் அளவிற்கு வடங்கள் அணிந்து கொண்டு, அக்கமாலையால் வடங்கள் அணிந்து கொண்டு, உளம் கொள்பவர் கரைந்து உடலும் உயிரும் உருக பெருக விலங்கு திருக்கழுத்தின் இடை வெண்பளிங்கின் வடம் திகழ. படிக ருத்ராட்ச மாலைகளை அணிந்து கொண்டாராம். எந்த கழுத்தை பார்த்தால் அடியார் பெருமக்கள் இவனுடைய கருணையை நினைத்து நினைத்து நினைந்து உயிரும் உடலும் உருகி பெருகும்படியாக விளங்குமோ அந்த திருக்கழுத்தை மறைத்துக் கொண்டு, நீலகண்டன் என்னும் திருநாமத்துக்கு வசத்தியா இன்னொரு திருநாமம் இல்லை என்று சொல்லுவார்கள். அத்தனை சிறப்புடைய திருநாமம். ஏன்னா ஆலகால விஷத்தை பரமன் உண்டு கழித்த பொழுது மற்ற எந்த தெய்வமும் அதை செய்ய முயலவில்லை. அந்த ஒரு காலத்துல இல்லை, எந்த காலத்தையும் யாரும் செய்ய போறதில்லை. ஆலகால விஷத்தினுடைய தன்மை, தெய்வங்களை எல்லாம் தேவதைகளாக திரிந்தவைகள் எல்லாம் விழுந்து சுருண்டு விழுந்தன. மயங்கி சுருண்டு விழ பரமன் மாத்திரம் கருணை அடிப்படையில், கருணையே வடிவானவன், கைகளால் அதை ஆற பருகினான், திரட்டி பருகினான்னு பார்க்கிறோம். நாளை உயிர்களிடத்தை கருணை செய்வதில் சிவபெருமானை ஒத்தவர் மற்றொருவர் இல்லை. ஆனால் அந்த தன்மையை நினைந்து 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 அடியார்கள் உருக வேண்டுமாம். அப்படி அடியார்களை உருகச் செய்யும் அந்த கழுத்து மறைய ஸ்படிக ருத்ராட்ச மாலைகளை அணிந்து கொண்டு புறப்பட்டார். செம்பருதி கடலளித்த செக்கர் ஒளியினை அந்தி பம்புமிருள் செறி பொழுது படர்ந்தணைந்த சூழ்வது என, நல்ல சிவந்த அந்த திருமேனியை, எப்படி சூரியன் உதித்திருக்கக்கூடிய அந்த காலத்தை கருத்த இருள் சூழ்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி சிவந்த அந்த திருமேனியை கருத்த திருமேனியாக ஆக்கிக் கொண்டு தம் பழைய கரியுரிவை கொண்டு சமைத்து அது சாத்த. சிவந்த அந்த திருமேனியை கருத்த திருமேனியாக மாத்தணும்னா இருக்கவே இருக்கே அவர் உரித்த அந்த யானை தோல், அதை கொண்டு போர்த்தி கொண்டு அம்பவள திருமேனி கஞ்சுகத்தின் அழிவிளங்க, யானையினுடைய வண்ணம் தோன்ற அந்த பவள திருமேனியை கருத்த திருமேனியாக ஆக்கிக் கொண்டு மிக்கெழும் அன்பர்கள் அன்பு திருமேனி விளைந்தது என அக்குமணியால் சன்ன வீரமும் ஆரமும் வடமும் கைக்கணிகொள் வளை சரியும் அரைக்கடி சூத்திர சரியும் தக்க திருக்கால் சரியும் சாத்திய ஒன்சுடர் தயங்க. உடலெங்கும் சாத்தி கொண்ட ஆபரணத்தை சொல்றார். அந்த யானை உரியை போர்த்தி கொண்டார். அக்கமணியால், ருத்ராட்ச மணியாலே கழுத்திலே வீரவட்டம், இதெல்லாம் வடத்தினுடைய பெயர். எந்த அளவுக்கு அணிகிறோமோ கழுத்தை ஒட்டி அணிவது, மார்பு வரையில், மார்புக்கு கீழே, உதரம் வரையில், இப்படி ஒன்னொன்னுக்கும் வேறு பெயர் உண்டு. எல்லாம் ருத்ராட்சத்தால் ஆன வடம், அதை அணிந்து கொள்ளுகிறார். கூட சன்ன வீரமும் அணிந்து கொள்ளுகிறார். இதெல்லாம் பைரவ சமயத்திவருடைய வழக்கங்கள். சைவ சித்தாந்தத்திலே அகப்புற சமயங்கள் என்று சிலதை சொல்லுவோம். அவைகள் சைவ சித்தாந்தத்திலிருந்து சித்தாந்த அடிப்படையில் வேறுபட்டு இருந்தாலும் சிவபெருமானை பரம்பொருளாக கொள்ளுவதும் அவனையே எல்லாமுமாக துதிப்பதிலும் நம்மை போன்றவர்கள் என்பதால் உள்ளே இருப்பவர்கள் அகத்தவர்கள், ஆனாலும் புறச்சமயிகள் என்று அகப்புற சமயத்தவர் என்று வைரவ சமயம், வைரவ வாம சமயம், வாம சைவம் இவற்றையெல்லாம் சொல்லுவார்கள். அந்த விதத்தில் வைரவ சைவ சமயத்தை சேர்ந்தவராக அந்த அடியவராக பெருமான் புறப்பட்டு வருகிறார். இந்த ஆபரணங்கள் எல்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்டு இன்னைக்கும் வாராணசி போன்ற கஷேத்திரங்களிலே, வடமாநிலங்களிலே, மகாகால கஷேத்திரத்தில் எல்லாம் இவர்களை அதிகம் காணலாம். கழுத்து மறைய ருத்ராட்சம் அணிந்து நெற்றி நிறைய திருநீறு பூசிக்கொண்டு சிவபெருமானுக்கு இந்த வடிவம் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதுபோலே தழைய இருக்கும் ஜடையை மேலே சுருட்டி கொண்டு கையிலே திரிசூலமும்
டமருகமும் ஏந்தியபடியே இவர்கள் திரிவார்கள். அது வைரவ சமயத்தவர்களுடைய திருவேடம். அந்த வேடத்தை தாங்கி வருகிறார். அதனால்தான் செம்பவள திருமேனியை கருத்த தேகமாக யானை உரி கொண்டு போர்த்திக் கொண்டு கழுத்திலிருந்து உதரம் வரையிலுமாக உத்ராட்ச மணிகளை கொண்டு அலங்கரித்துக் கொண்டு கை வளைச்சரியும் இடுப்பிலே கடிசூத்திரமாக அரைநான் கயிறாகவும் அணிந்து கொண்டு கால்களிலே சரியும் கால்களிலே அணிந்து கொண்டும் காப்பு இவற்றையும் அணிந்து கொண்டு ஒன்றுடர் துலங்க இப்படி தயங்க இப்படி நிற்கிற இவர் முன்பாக சூரியன் தயங்கி வெட்கி குனிவாராம். அந்த திருக்கோலம் திருவாரூரிலே தியாகராஜ பெருமான் வெயில்படா திருமேனியாக எழுந்தருள்வதற்கு காரணமும் இதுதான். இந்த திருமேனி சூரியன் கண்டுவிட்டால் இத்தனை தேஜஸா இவர் முன்பா நாம் கர்வப்பட்டோம் என்று கோடி சூரிய பிரகாசத்தை பார்த்து ஒரு நிமிஷம் வெட்கி மறைந்து விடுவானாம். உலக உயிர்கள் துன்பப்படும் என்று வேண்டாம் என்று கருதி கருணையே வடிவான தியாகேச வள்ளல் பகல் வேளையிலே புறப்பாடு கொண்டபோது இல்லை என்று சொல்வார்கள். அப்படி சூரியன் வெட்கும்படியான தேஜஸோடு வைரவனாக பெருமான் புறப்படுகிறார். பொருவில் திருத்தொண்டற்கு புவிமேல் வந்த அருள் புரியும் பெருகு அருளின் திறம் கண்டு பிரானருளே பேணுவீர் வருமன்பின் வழி நிற்பீர் என மறைபூண்டு அறைவன் போல் திருவடிமேல் திருச்சிலம்பு திசை முழுதும் செல ஒலிப்ப. காலிலே அணிந்திருந்த திருச்சிலம்புகள் ஒலி எழுப்பி எல்லா திசைக்கும் செய்தி சொன்னதாம். என்ன செய்தி சொன்னது? பொருவில் திருத்தொண்டர் புவிமேல் வந்து அருள் புரியும் பெருகருளின் திறம் கண்டு. பெருமான் இந்த வடிவம் கொண்டதே அந்த கால் சிலம்பு கண்டதாம். ஆஹா, இப்படி ஒரு அடியவரை காண செல்லுகிறார், இந்த விஷயத்தை எல்லோருக்கும் செல்ல வேண்டும் என்று திசையெல்லாம் ஒலி எழுப்பி பரிசறிவிப்பது போலே இந்த கால் சிலம்புகள் சொன்னதாம். பிரானருளே பேடுவீர் வருமன்பின் வழி நிற்பீர் என மறைப்பூண்டு அறைவன போல். பெருமானுடைய சிலம்பு என்பது வேத ஒலி. வேதங்கள் அவனுடைய திருவடிகளை தீண்டியபடியே சிலம்பாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த வேதங்கள் எல்லா திசையிலும் இருக்கும் அடியார்களுக்கு முரசறைந்து ஒலி எழுப்பி இப்படி ஒரு அடியவர் இருக்கிறார், அவரை காண செல்லுகிறார் என்று சொல்லி ஒலி எழுப்புவது போலே சப்தம் எழுப்ப திருச்சிலம்பு திசை முழுதும் செல ஒலிப்ப அயன் கபாலம் தரித்த இடத்திருக்கையால் அணைந்து. இந்த வைரவ சமயத்தவர்களுடைய ஒரு கோலம் பிரம்ம கபாலத்தை சிவபெருமான் சுமந்தது போல இவர்களும் கபால பாத்திரத்தை கையிலே வைத்திருப்பார்கள். அதை இடது திருக்கையிலே ஏந்தி கொண்டார். வயங்குலி மூயிலை சூலம் மணி திருத்தோள் மிசை பொலிய. தோள்களிலே பின்னாடி 3 இலைகள் கொண்ட திரிபூலத்தை தரித்துக் கொண்டார். தயங்கு சுடர் வல திருக்கை தமருகத்தின் ஒலி தழைப்ப. வலது கையிலே டமருகம். இன்னைக்கும் இதே கோலத்தோடு இந்த பைரவ சமயத்தவர்கள் இருப்பார்கள். திரிசூலத்தை தோளிலே இப்படி குறுக்கே வைத்துக் கொண்டு இடது கையிலே கபால பாத்திரமும் வலது கையிலே டமருகமாக 2 கைகளோடு புறப்பட்டு வருவது இந்த காபாலிகர்களுடைய தன்மை. இது வைரவ சமயத்தவர்களுடைய தன்மை. இவர்கள் காபாலிகர்களிலிருந்து வேறுபட்டவர்கள். தயவு செய்து இந்த திருக்கோலத்தை காபாலிகர்களோட கோலத்தோடு கொள்ளக்கூடாது. அதுவும் அகப்புற சமயம். வைரவ சமயத்திலிருந்து வேறுபட்டது காபாலிக சமயம். அவர்களும் இவர்களும் ஒன்று அல்ல. 2 பேருக்கும் வெவ்வேறு வித்தியாசம் உண்டு. சைவ சித்தாந்தத்தை பொறுத்தவரையில் இரண்டுமே எங்களுக்கு அகப்புற சமயமாக பார்க்கிறோம். பயந்தவத்தால் பெரும் புவியும் பாததாமரை சூட. ஜடையிலிருந்து திருவடி வரைக்கும் சொல்லி கைகளிலே ஏந்தி இருப்பவற்றையும் சொல்லிட்டார். இந்த வடிவத்தை அப்படியே வரைந்து கொண்டால் இந்த வடிவம் பூமி செய்த தவமாக நடக்கவிருக்கிறதாம். பூமாதேவி அந்த திருவடிகளை சுமக்க என்ன தவம் செய்தேன்னு முந்தினாளாம். ஒலி தழைப்ப பயந்தவத்தால் பெரும் புவியும் பாததாமரை சூட. செய்த தவப்பயனால் இந்த திருவடிவை பூமி சுமக்க பெற்றதாம். அந்த திருவடி தாமரைகளை தலையிலே சுமந்தாளாம் பூமாதேவி. இப்படி புறப்பட்டு வருகிறார். அருள் பொழியும் திருமுகத்தில் அணிமுறுவல் நிலவெறிப்ப. திருமேனி எல்லாம் சொல்லியாச்சு, அடுத்து முகத்தை சொல்லணும். அருள் பொழியும் திருமுகத்தில் அணிமுறுவல் நிலவெறிப்ப. உதடு இப்படி குவிந்திருந்ததாம். அஷ்டமி சந்திரன் இப்படி வளைஞ்சிருப்பது போல இந்த நுனி 2லயும் ஒரு புன்சிரிப்போடு பெருமான் புறப்பட்டாராம். மருள் பொழியும் மலம் சிதைக்கும் வடிச்சூலம் வெயில் எரிப்ப. கையிலே சுமந்திருந்த அந்த 3 இலை சூலம் மும்மலங்களையும் எரித்து தரக்கூடியது. அந்த சூலத்தினுடைய ஒளியோடு புறப்படுகிறார். பொருள் பொழியும் பெருகன்பு தடைத்து ஓங்கி புவியேத்த தெருள் பொழிவன் தமிழ்நாட்டு செங்காட்டம் குடி சேர்ந்தார். அன்பு தடைக்க அடியார்பால் இவன் கொண்ட அன்புக்கு ஈடு இல்லை என்று சொல்வது போல அன்பு பெருக இந்த கோலத்தோடு தமிழ்நாட்டு செங்காட்டம் குடிக்கு வந்து சேர்கிறார்னு சொல்லி ஒரு 10 பாடல்கள்ல இந்த வடிவத்தினுடைய சிறப்பை சேக்கிழார் சொல்லியிருக்கார். இப்படி வர்ணிக்கப்பட்ட வைரவ திருக்கோலத்தை எந்த மொழியிலும் யாரும் சொன்னதில்லை, யாராலும் சொல்ல முடியாது. சேக்கிழார் பெருமான் இதை கண்டு 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 வியந்தோதி பாடிய 10 பாடல்கள். இது பெருமானுடைய திருமேனி வர்ணனை. இந்த கோலத்தோட திருச்செங்காட்டங்குடிக்கு வரார். அங்க வந்தவர் அன்றைய தினம் சிறுதொண்ட நாயனார்
அடியாருக்கு அன்னம்பாலிப்பு செய்ய தேடி சென்று இருக்க, ஒரு அடியாரை கூட்டிட்டு வரணும்னு போயிருக்க. அன்றைய தினம் அவருக்கு அப்படித்தான் பெருமானுடைய சங்கல்பம். அதனால் ஊரெல்லாம் தேடி பார்த்தும் ஒரு அடியாரும் கிடைக்கல. அப்படி ஒரு கடினமான சூழ்நிலை. நொந்து அழுகிறார் சிறுதொண்டர். அந்த நேரத்தில் அவர் தேடிட்டு போன நேரத்திலே பரமன் அவருடைய திருமணத்திற்கு எழுந்தருள்கிறார். வந்து சேர்ந்தவரை உள்ளிருந்து சந்தனத்தாதியார்னு சொல்லி இவர்களுக்கு ஒரு பணிப்பெண் வீட்டிலே கூட இருந்து உதவி செய்வதற்கான ஒரு பணிப்பெண், திருவெண்காட்டு நங்கையும் சந்தனத்தாதியார், இவங்க 2 பேர் மட்டும் இருக்காங்க. அவங்க வெளியில வராங்க. இப்படி ஒரு அடியார் வந்து நிற்கிறாரேன்னு போது வந்து பார்த்த பொழுது தான் வடக்கிருந்து வருவதாகவும் தன்னுடைய பெயர் உத்தராபதி என்றும் சொல்லுவார்கள். அந்த உத்தராபதியினுடைய திருநாமத்தோடு வந்திருப்பதாக பெருமான் சொல்ல இப்படி வந்து நிற்கிற, தனக்கு அன்னம்பாலிப்பு செய்யும் சிறுதொண்டர் இந்த ஊர்லன்னு கேள்விப்பட்டேன், அவரை பார்க்கணும்னு சொல்ல இவர் அவரை அடியாரை தேடிக்கிட்டவர் நாயனார் போயிருக்கிறத அம்மையார் சொல்ல, நீங்கள் உள்ள வந்து இருக்கணும், அவர் வந்து விடுவார், வரும் நேரம் தான். ஒரு அடியாருக்கு அன்னம்பாலிப்பு செய்ய அவர் தேடிக்கொண்டு ஊரெல்லாம் சென்றிருக்கிறார், அவர் வருவந்தானையும் நீங்க வீட்டுல இருக்கணும்னு சொல்ல, அது நம்முடைய விரதம் இல்லைன்னு மறுக்கிறார். 2 பெண்கள் மாத்திரம் இருக்கீங்க இந்த வீட்டை, நான் வருவதில்லை, நமக்கு அது விரதம் இல்லைன்னு சொல்லி உள்ளே இருக்கிற அந்த ஆத்தி மரம் இன்னைக்கும் கோவில் உள்ள இருக்கு. பெருமான் எழுந்தருளியதாக சொல்லப்படும் அந்த ஆத்தி மரம், அந்த ஆத்தி மரத்தின் நிழலிலே தான் எழுந்தருளி இருப்பேன் என்றும் அங்கே வந்து தன்னை பார்க்கும்படியும் சொல்லிவிட்டு செல்லுகிறார். அவர் சென்று இப்படி போறார். நாயனார் வீட்டுக்கு வந்து சேர்றார். மடத்துக்கு வந்தவரிடத்தை இந்த விஷயத்தை வெண்காட்டு நங்கையார் சொல்ல, அடியேன் உய்ந்தேன் எங்குற்றார், இதுதான் நாயனாருடைய வார்த்தை. எங்குற்றார், அவர் எங்கே இருக்கிறார், உய்ந்தேன், இன்னைக்கு விரதம் போயிடுமோன்னு நினைச்சு பயந்தேன், பங்கமாகுமோன்னு பயந்தேன், உய்ந்தேன்னு சொல்லி ஆத்தி மரத்தின் அடிக்கு சென்று அங்கே சூலமும் கபாலமும் தமருகமாக எழுந்தருளி இருக்கும் அந்த வடிவத்தை கண்டு விழுந்து வணங்கி கொண்டாடி, வடதேசத்தோம் என்றவர் மண் துடிசேர் கரத்து பைரவர் யாம், கையிலே துடி இந்த உடுக்கை வைத்திருக்கக்கூடிய பைரவ சமயத்தை சேர்ந்தவன் நான், வடதேசத்திலிருந்து வருகிறேன், இந்த ஊரிலே இப்படி ஒருவர் இருப்பதாக அறிந்தோம் என்று சொல்ல, நீர்தான் பெரிய சிறு தொண்டரோன்னு சொல்ல, அடியார்கள் நம்மை அந்த பேர் சொல்லி அழைப்பார்கள், திருநீறு தரிக்கும் அடியார்களை வணங்கக்கூட தகுதியற்றவன் நான் சொல்லிவர் தன்னுடைய எளிமையை சொல்லிக் கொள்ளுவார். பூதி அணி சாதனத்தில் அவர் முன் போற்ற போதேன், திருநீர் தரித்திருப்பவர்கள் முன்பாக விழுந்து வழிபடவும் தகுதியற்றவன், பூதினா விபூதி, அதை தரிப்பவர்கள் முன்பாக விழுந்து வழிபடவும் தகுதியற்றவன் தன்னை சொல்லிக் கொள்ளுவார் நாயனார். அப்படி இந்த சம்பாஷணை எல்லாம் நிறைய நடக்கும். நீங்க வீட்டுக்கு எழுந்தவருடைய அமுது செய்யணும்னு சொல்ல, ரொம்ப கடினம். நான் 6 மாசத்துக்கு ஒரு முறை உணவு உண்ணும் விரதத்தை உடையவன், வருஷத்துல 2 நாள் சித்திரையிலும் ஐப்பசிலுமாக பரணி நட்சத்திரத்திலே உணவு உண்பவன். இன்றைய தினம் நான் பரணி நட்சத்திரம், சித்திரை பரணி, இன்றைக்கு நான் அமுது செய்யும் தினம், நீ வருமடியவருக்கெல்லாம் அமுது செய்பவன் என்பதனாலே உன்னுடைய இல்லத்திற்கு வந்தேன் என்று சொல்ல, அடியார் இதுக்குதான் காத்து கொண்டிருந்தேன் சித்தமாக வர வேண்டும் என்று எழுந்தருள, எனக்கு அமுது படைப்பது அவ்வளவு சுலபம் இல்லை என்று சொல்லி சில விதிகள் உண்டு என்கிறார். என்னவானாலும் செய்து விடலாம், அதில் என்ன, சிவனடியார் வந்து கேட்கிறாரேங்கிற எண்ணத்தில் சிறுதொண்டரும் ஏதானாலும் சொல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள, நாம் பசுவை அறுத்து கறி செய்து உண்போம் அப்படிங்கிற நாயனாருக்கு அதுல ஒன்றும் சிரமம் இல்லை. நம்மிடத்தே 3 வகையான நிறைகளும் உண்டு. பசுக்கள், மாடு, ஆடு, எருமை, பசுமாடு, ஆடு 3மே உண்டு. இந்த 3ஐயும் நாம் எதை சொன்னாலும் கறி சமைத்து கொடுக்கிறோம் என்று சொல்ல, பெருமான் அந்த இடத்துல தான் இதுக்கு மேலதான் எல்லாத்தையும் ஒன்னொன்னா சொல்ல போறார். நாம் உண்ணப்படுத்தும் பசுவும் நரப்பசுவாம், நாம் உண்ணும் பசு ஒரு நரப்பசுவாக இருக்கணும், மனித பசுவாக இருக்கணும். அதுவும் உண்பது 5 பிராயத்தில் 5 வயது நிரம்பியவனாக இருக்க வேண்டும். உறுப்பின் மருவு இன்றேன், அவனுடைய உடம்பிலே எந்த ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாது, ஒரு சின்ன மருவோ மச்சமோ அடிபட்டு இருக்க கூட கூடாது, அப்படி இருக்கணும் அந்த வடிவம். 5 வயது ஆண் பிள்ளையாக இருக்கணும். இன்னும் புஞ்சை நோவில் வேலறிந்தார் போலும் புகழ்வதொன்றொன்றார். இதை கேட்டதுக்கே நாயன்மாருக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கணும். ஆனா அவருக்கு என்னெல்லாம் சொல்றாரோ சொல்லட்டுமே, அதுக்கு செய்து விடுவோம், உண்பதற்கு ஏற்றுக்கொண்டாரே நம் வீட்டிலேங்கிற சந்தோஷம் சொல்ல வேண்டும் என்று சொல்ல, யாதும் அறியதில்லை இனி ஈண்ட அருளி செய்யும், எதுவும் முடியாததில்லை சுவாமி தயவு செய்து சொல்ல வேண்டும் என்று வேண்ட, நாதன் தானும் ஒரு குடிக்கு நல்ல சிறுவன் ஒரு மகனை தாதை அறிய தாய் பிடிக்கும் பொழுது தம்மில் மனமு வந்தே ஏதுமின்றி அமைத்த கரி. அந்த வீட்டிற்கு ஒரே பிள்ளையாக இருக்கணும், அந்த குடிக்கே அந்த ஊர்ல ஒரு பிள்ளையாக இருக்கணும். அப்படிப்பட்ட 5 வயது ஆண் பிள்ளையை தாயார் அமுக்கி பிடித்துக் கொள்ள, அழுத்தி பிடித்துக் கொள்ள தந்தையார் அறுக்கணும். அதுவும் தாயும் தந்தையும் மனமு வந்து இந்த செயலை செய்யணும். அப்படி பக்குவமாக அறுத்து கறி செய்யப்பட்டு அதை பக்குவப்படுத்தி சமைத்து
படைக்கப்படும் அமுதை மாத்திரம் நாம் உண்போம் என்று சொல்ல, யாம் இட்டு உண்பதென மொழிந்தார். இப்படித்தான் நாம் உண்பது என்று சொன்னார். இவ்வளவுதானே சந்தோஷம் நாயனார் ஒத்துக்கொண்டாரே. அடுத்து என்ன செய்வது என்பதை பார்ப்போம். அடியார் வராது கவலைப்பட்டவர் நமக்கு அடியார் ஒருவர் வந்திருக்கிறார், கேட்பது எதுவானாலும் வீட்டுக்கு செல்வோம் என்று ஓடி சென்று திருவெண்காட்டு நங்கையிடம் அடியார் சொன்ன விதிகளை எல்லாம் சொல்ல, பணம் கொடுத்தால் கூட பிள்ளையை இப்படி கொடுப்பதற்கு யார் உள்ளரே என்கிறார். யார் வருவார்கள்? அதுக்கும் மேல தாயும் தந்தையும் சேர்த்தல்லவா இருக்க வேண்டும். பிள்ளையை பெற்று வந்து யாரோ ஒரு பிள்ளையை பெற்று வந்து நாம் இருக்கலாமா? முடியாது. தாயும் தந்தையும் இருக்கணும்னா என்ன செய்வது என்று பார்த்த பொழுது நாயனாருக்கு நம் பிள்ளையே இருக்கிறானே, தவ பயன் நம் குலம் விளங்க ஒரு பிள்ளை வந்தது. இங்க குலம் விளங்க வந்த பிள்ளைன்னா என்ன? அடியார் கேட்ட பொழுது கொடுப்பதற்கு இருந்தது, அதனால் குலம் விளங்க வந்த பிள்ளை, வேற காரணம் இல்லை. திருவெண்காட்டு நங்கைக்கும் சந்தோஷம். இதுல படிப்படியா குறைத்து கொண்டே வந்தால் தந்தையாருக்கு விட கூட தாய் இதற்கு எப்படி ஒத்துக்கொண்டாள் என்பதெல்லாம் கேள்வியா. அந்த தம்பதியருக்கு அங்கே இருந்தது. வந்த அடியார் கேட்டார், அதுக்கு என்னவோ அதை செய்யணும், இல்லைனால் உயிர் தரிக்க மாட்டார்கள் இவர்கள். அதனால் செய்த தவப்பயன் குடிவிளங்க ஒரு பிள்ளை வந்தது. அடியார் கேட்ட பொழுது அறுத்து கொடுப்பதற்கு அப்படி விளங்க நமக்கு ஒரு பிள்ளை வந்ததே என்று சந்தோஷத்தால் அந்த பிள்ளை அப்ப பள்ளிக்கூடத்துல இருக்கு. பள்ளியில இருக்கும் சீராளனை அழைத்து வரும்படியாக திருவெண்காட்டு நங்கையார் சொல்ல, சிறுதொண்டர் ஓடி செல்லுகிறார் பள்ளிக்கு. பார்த்த அந்த தந்தையை 5 வயது பிள்ளை ஓடி வந்து கட்டி கொண்டு பள்ளி நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு அப்பா வந்தாரேன்னு அந்த குழந்தைக்கு 5 வயது பிள்ளை வேற என்ன செய்யும், வந்த வேகத்தில் சென்று தந்தையை வாரி அணைத்துக் கொண்டது. பெற்றுக்கொண்டு தந்தை தோளிலே அமர்த்தி அந்த பிள்ளையை அழைத்து வந்தாராம். அப்பொழுதே சீராள தேவருக்கு இதெல்லாம் இப்படி எல்லாம் ஆக போவது தெரியும் என்றெல்லாம் கூட ஒரு சிலர் சொல்லுவார்கள். ஆனால் அழைத்து வரும் பொழுது தோளிலே அமர்த்தி ஏன் தூக்கி வந்தார்னு சொல்றார். வழியிலிருந்து கைப்பிடிச்சு நடத்தி கூட்டி வந்தால் அந்த பிள்ளைக்கு காலிலே ஒரு கல்லோ முள்ளோ குத்தி விட்டார். பெருமான் என்ன சொல்லியிருக்கார்? எந்த அடியும் படாது, உடலிலே ஒரு சின்ன கீறல் கூட இல்லாததாக இருக்கணும். பெருமானுக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டிய பொருள் அது எவ்வளவு உசந்ததாக இருக்கணும், அது தாழ்ந்திருக்க கூடாது. ஒரு சின்ன அடி இந்த நேரத்துல பட்டுடுச்சுன்னா இன்னொரு பிள்ளைக்கு எங்க போறதுன்னு பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையா அந்த பொருளை தன் தோளிலே சுமந்து வீட்டிற்கு வந்தாராம் சிறுதொண்டர். அழைத்து வந்து அந்த பிள்ளையை தாயார் குளிப்பாட்டி, சுவாமிக்கு நைவேத்தியமாச்சே, எப்படி எல்லாம் அதை பக்குவப்படுத்தணுமோ அப்படி குளிப்பாட்டி கண்ணுக்கு மையிட்டு காது இடுக்கிலும் அரைநான் கொடியிலும் இருந்த அழுக்கை எல்லாம் பார்த்து பார்த்து தேய்த்து சுத்தம் பண்ணார். இப்படித்தானே நைவேத்தியம் பண்ணணும், சுவாமிக்கு வாங்குறதாச்சு. அதனால பார்த்து 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 அந்த பிள்ளையினுடைய உடலெங்கும் சுத்தம் செய்து தூசி எல்லாம் துடைத்து குளிப்பாட்டி கண்ணுக்கு மை தீட்டி வாசனை திரவியங்கள் கொண்டு பூசி அந்த பிள்ளையை ஒரு ஒரு ஆசையில போய் உச்சி முகர கூட இல்லையாம் அந்த தாயார். ஏன்னா முத்தம் கொடுத்து விட்டால் எச்சில் பட்டு விடுமே. பெருமானுக்கான நைவேத்தியம் ஆகின்றேன் அதை முத்தம் கூட கொடுக்காமல் அந்த பிள்ளையை அப்படியே ஒரு மறைவான இடத்துக்கு கொண்டு போறாங்க. ஏன்னா வெளியில யாரான பார்த்தா ஏதாவது நினைப்பாங்க, தடை ஏதாவது வந்து விடுங்கிற பயம். இவர்களை குறைவாக பேசுவார்கள் என்று பயம் இல்லை. யாராவது பார்த்து மனிதனை இப்படி ஒரு குழந்தையா இருக்கிறார்கள் சொன்னா அடியாருக்கு உணவு பண்ண முடியாம போயிடுச்சுன்னா, அதனால பார்த்து ஏகாந்தமாக ஒரு இடத்திற்கு சென்று சந்தன தாதியார் பாத்திரங்களை எல்லாம் அலம்பி கொண்டு வர அந்த தாயார் குழந்தையினுடைய காலை பிடித்து அழுத்திக் கொள்ளும் பொழுதும் தந்தையார் தன் மடியிலே அந்த குழந்தையை அமர்த்தி கொண்ட பொழுதும் அந்த பிள்ளை தாயும் தந்தையும் தன்னை அனைத்து கொஞ்சி விளையாடுகிறார்கள் நினைத்துக் கொண்டதாம். அந்த நிலையிலே கொஞ்சமும் மன வருத்தம் இல்லாது வருந்தாது செய்யணும்னு சொல்லியிருக்காரு. மனம் நிறைந்த மகிழ்ச்சி எதனாலே? அவருக்கு கொடுப்பதற்கு அவர் சொன்ன விதிக்குட்பட்டு நமக்கு ஒரு பிள்ளை இருக்கு. அப்படி அந்த தந்தை பிடித்துக் கொள்ள, தாய் பிடித்து கால்களையும் கைகளையும் அழுத்தி பிடித்துக் கொள்ள, நம்மோடு விளையாடுகிறார்கள் தாய் தந்தையர் என்று மகிழ்ந்த அந்த குழந்தை சிரித்துக் கொண்டிருக்கு. அதை பெருமானுடைய திருவமுதுக்கு என்று பக்குவப்படுத்துகிறார்கள். தலையை தவிர மற்றைய பகுதிகளை எல்லாம் தனித்தனியே பக்குவப்படுத்துறாராம். இது கறிக்காகாதுன்னு குழந்தையுடைய தலை தனியே எடுத்து வைக்கப்படுகிறது. இப்படி அதனுடைய சீராள தேவனுடைய திருமேனி பக்குவப்படுத்தப்பட்டு அமுது படையல் செய்து ஓடி சென்று பெருமானை அழைத்து வருகிறார். சொன்னபடிக்கெல்லாம் செய்து சித்தமாக இருக்கு, தயவு செய்து வந்து எழுந்தருளி அந்த அமுது குணனும் மாத்திமரத்தடிக்கு ஓடி சென்று திருவடிகளிலே விழுந்து வணங்கி சிவபெருமானை எழுந்தருள செய்கிறார். வீட்டிற்கு வந்த அடியாருடைய திருவடி விளக்குறதுல இருந்து எல்லாத்தையும் சேர்க்கிறார் சொல்றார். அவருடைய திருவடிகளை ஒரு மனை மேலே அமர்த்தி முன்னால் தட்டுகளிலே அவருடைய திருவடிகளை அமர்த்தி அதை அலம்பி அந்த தீர்த்தத்தை வீடெல்லாம் தெளித்து தானும் தன்னுடைய சிரசுகளை தெளித்துக் கொண்டு அவர் அமரும்படியாக செய்து பீடம் கொடுத்து அமர்ந்தவர் முன்பாக இலை பரிமாறி சமைத்து பக்குவப்படுத்தப்பட்டிருந்த அந்த பட்டணங்களை எல்லாம் கொண்டு வந்து அங்கே வைக்கிறார். அப்போ அடுத்த ஒரு விதியை கொண்டு வர, நாம் தனித்து உண்ணுவதில்லை என்கிறார். இதுவரைக்கும் ஆனதெல்லாமே எதில் சேர்த்தியோ
நாம் தனித்து உண்ணுவதில்லை என்று புதிதாக ஒரு விதி. நாளைக்கு என்ன பண்றது? இன்னொரு அடியார் வேணும். இன்னைக்கு ஒரு அடியாரை தேடி பிடிக்கவே இத்தனை சிரமப்பட்டாச்சே, வேறு யாரும் அடியார் இல்லையே, உம்மை விட யார் சிறந்த அடியார் வந்து என் முன்னாடி அமருங்கிறார். அங்கேயே பெருமானவருக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்துடுறார். உம்மை காட்டிலும் யாரு சிறந்த அடியார் இருக்க முடியும்? திருநீர் தரித்தவர்களிலே, சிவவேடம் தரித்தவர்களிலே உம்மினும் மேம்பட்டவர் யார்? நீர் வந்து நம்மோடு அமர வேண்டும் என்கிறார். ஒன்னும் சொல்வதற்கு தன் பிள்ளையை தானே அறிந்து பக்குவப்படுத்தி அதை தானே அமர்ந்து உண்ணும் நிலையிலே ஒரு தந்தை அடியார் கேட்டுக்கொண்டார் என்பதனால் பக்கத்துல உட்கார்றார். அவருக்கும் அமுது பரிமாறப்படுகிறது. இலையிலே பரிமாறப்படுவது தன் பிள்ளை பெயக்கறி என்ற நிலையில். இப்போது அவர் உன்னுடைய பிள்ளை இருக்கிறானே அவனையும் கூப்பிடுங்கிறார். முன்னாடி அடியார் உணவை உண்ண போயிடுற, அவருடைய கை இலைகிட்ட போக அழைத்த விருந்தாளியாக நான் இருக்கிறேன், உனக்கு என்ன அவசரம்னு தடுத்து நிப்பாட்டுற. ஒரு பதபதப்புல நாயனார் அவர் கை வைக்க போயிடுற, தடுத்து நிப்பாட்டுறார். சுவாமி, இன்னும் நான் சாப்பிடல, உனக்கு என்ன அவசரம்? என்னென்ன கறி எல்லாம் இருக்குன்னு கேக்குற. வரிசையா ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு வர. தலைக்கறி எங்கன்னு கேக்குறா. தலைக்கறி உதவாதுன்னு சொல்லி அதை ஓரமாக கழித்து வைத்தோம்னா பெருமானுக்கு எனக்கு தலைக்கறி வேணுங்கிற. நல்ல வேளையாக சந்தனத்தாதியார் கேட்டீங்களோன்னு நினைச்சு அதை தனியா பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறேன்னு சொல்லி பணிப்பெண்ணாக இருந்தவள் சமையலறையிலிருந்து அதை கொண்டு வந்து கொடுக்க அந்த தலைக்கறியும் பரிமாறப்படுகிறது. இந்த நிலையிலே பரமன் கடைசியாக ஒரு விதி, உன்னுடைய பிள்ளை ஒருவன் இருப்பானே அவனையும் கூப்பிடு என்று சொல்ல, அவன் இப்போது உதவ மாட்டான் என்கிறார். ஏன்னா பிள்ளையத்தான் கறி செய்திருக்கிறோம்னா அவன் இறந்துவிட்டு போனான் என்ற ஒரு எண்ணம் வந்து விட்டால், இறந்தவர் வீட்டிலே உண்பதில்லை, கிட்டத்தட்ட அப்பூதியடிகளார் போலே ஒரு நிலை இது. இறந்தவர் வீட்டில் உண்பதில்லை என்ற ஒரு விரதத்தை சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்று பார்த்து, இறந்துவிட்டு போனான் என்று சொல்லாது அவன் இங்கே உதவ மாட்டான் நமக்கு என்கிறார். என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவன் வந்தால்தான் அடுத்த விதி. இதுதான் நடந்தது, இப்படியெல்லாம் எங்களை சோதிக்கலாமான்னு கேட்க முடியாது. சிவபெருமானிடத்தை கூட கேட்கலாம். ஆனால் அவனுடைய அடியார்களிடத்தையோ ஆச்சாரர்களிடத்தையோ அவர்கள் சொல்லுவதை செய்வதுதான் நம்முடைய கடமை. அந்த நிலையில் நிற்க என்ன செய்வது என்று அறியாது திகழ்த்த போது வீட்டிற்கு வெளியே சென்று அவனை பேர் சொல்லி அழைக்கும்படியாக பரமன் சொல்லிக் கொள்கிறார். அதையும் கேட்டு தாய் தந்தையர், எந்த தாய் தந்தையர் அந்த பிள்ளையை அறுத்து கறி செய்து பரிமாறி இருக்கிறார்களோ அவர்கள் கண் முன்பாக இலையிலே பக்குவப்பட்டு உணவாக அங்கே கிடக்கிறது அந்த பிள்ளை. ஆனால் அவனை போய் அழைக்கணும்னு இவரும் சொல்ல, அடியார் சொன்னார் என்பதனாலே அவர்களும் ஓடி சென்று அழைக்க பார்த்தார். சீராளா என் கண்மணியேன்னு அம்மா கூப்பிடுறார். அறுத்து பக்குவப்பட்டதை விட இது ரொம்ப சிரமமான இடமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இருந்திருக்காது. பெற்ற பிள்ளை அதை பக்குவப்படுத்தித்தான் அங்கே உணவாக செய்து அங்கே வைத்திருக்கிறோம் என்பது அறிந்தும் அடியாரிடத்தை அதை சொல்ல முடியாமல் இல்லாத பிள்ளையை அழைப்பதை நினைத்துக் கொண்டு அந்த தாய் தந்தையர் என்ன மனநிலையில் அங்கே நின்று சீராளா என் கண்மணியே என்று அழைத்தார்கள் என்று தெரியவில்லை. அப்படி அழைக்கிறார்கள். அழைத்த மாத்திரத்தில் பள்ளியிலிருந்து வந்த சிறுவன் போலே சீராளத்தேவர் ஓடி வந்து சேர்க்கிறார். வாரி அணைத்துக் கொண்டு அந்த அம்மையார் முத்தமிடுகிறார். பரமன் அருளால் பள்ளியின் ஓடி வருவான் போல் வந்து தரமில் வனப்பேர் தனி புதல்வன் தன்னை எடுத்து தழுவி தம் கரமுன் அணைத்து கணவனார் கையில் கொடுப்ப களிகூர்ந்தார். உரமூன்றெரித்தவர் திருத்தொண்டர் உண்ணப் பெற்றோம் எனும் புலிவார். இப்பவும் நாம் தான் அந்த பிள்ளையை அறுத்தோம், நாம் தான் கறி செய்தோம், இல்லாத பிள்ளை வந்தான், இது சிவபெருமான் அருள் என்று நினைக்கவில்லை. அந்த பிள்ளையை பார்த்தவர்கள் பட்ட மகிழ்ச்சிக்கு காரணம், உள்ளே அழைத்து சென்றால் அடியார் இனி ஒரு விதியும் சொல்லாமல் உண்பார். அவர் கேட்டபடிக்கு இப்ப பிள்ளையும் வந்தாச்சு, இனியாவது அவர் உண்ணுவார், இப்படியாவது அடியாரை உண்ணவிக்க வேண்டும் என்பதுதான் அவர் எண்ணமாக இருந்தது. இதுவரையிலும் கூட அவர்களுக்கு பிள்ளை வந்துவிட்டது என்ற எண்ணத்தால் இல்லை. முத்தம் கொடுத்ததற்கு காரணம் அடியார் இப்போது உண்பார். இதற்கு முன்பாக முத்தம் கொடுக்காதது பக்ஷணத்தை பெருமானுடைய நைவேத்தியத்திற்கு என்று இருப்பதை எச்சில்படுத்தக் கூடாது என்று இப்போது உண்பதற்கு காரணம் அடியார் உண்பார் என்ற மகிழ்ச்சியார். இப்படி அழைத்துக் கொண்டு அந்த பிள்ளையை உள்ளே தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள். இது அதிசயமாக எல்லாம் அவங்க நினைக்கல. பெருமான் அருளாலே பிள்ளை வந்து விட்டானே, அடியார் உண்பார் என்ற ஆவலில் உள்ளே சென்ற பொழுது அடியாரும் இல்லை, அங்கே பரப்பப்பட்டிருந்த இலையும் இல்லை, அதன் மேல் பரிமாறப்பட்டிருந்த பிள்ளை கரியும் இல்லை. எல்லோரும் திகைத்து நிற்க அந்த க்ஷணம் அங்கே பெருமான் ரிஷபவாகனராய் உமாதேவியாரோடும் முருகப்பெருமானோடும் சோமாஸ்கந்த வடிவமாக காட்சி தருகிறார். 6 முடிமேல் அணிந்தவருக்கு கொன்றை வேணியார் தாமும் பாகங்கொண்ட குலக்கொடியும் வென்றி நடுவேல் மைந்தரும் தம் விரைப்பூங்கமல சேவடிக்கு நின்ற தொண்டர் மனைவியார்
நீடு மகனார் தாதியார் என்றும் பிரியாதே இறைஞ்சி இருக்க உடன் கொண்டு ஏகினார். ரொம்ப விசேஷமான வீடு பேரு சிறுதொண்டருக்கு கொடுத்தது. எந்த அடியாருக்கு வீடு பேரை வழங்க வந்தாலும் சேக்கிழார் ரொம்ப தெளிவாக சொல்லிடுவார். பெரிய புராணத்திலே அத்தனை பேருக்கும் சிவபெருமான் உமாதேவியாரோடு ரிஷப வாகனத்திலே எழுந்துள்ளார். அதுதான் இலக்கணம். ஏன்னா தர்ம வடிவமாக இருப்பது அங்கே ரிஷபம், அறவிடை. தர்மத்தின் வழியில் நின்றவர்கள் இவர்கள். அதை காட்டிக் கொடுக்கும் விதமாக எந்த தர்மத்திற்கு அதிபதியாக பசுவின் மேல் பதியாக இருக்கிறானோ அந்த பரமன் யாரை தன் அருள் வடிவமாக கொண்டிருக்கிறானோ அந்த பறையோடு உமையோடு கூடத்தான் எழுந்தருள்வார். பெருமான் தனியே எழுந்தருள்வது கிடையாது. அருள்வதற்கு அவர்களோடு சேர்ந்து எழுந்தருள்வார். லீலைக்காக இவர்களோடு திருவிளையாடல் புரிய வந்தாலும் தனித்து வந்தாலும் கூட அருளும் காலத்தில் உமாதேவியாரோடு சேர்ந்து ரிஷப வாகனத்துல தான் காட்சி தருவார். அதனால தான் இன்னைக்கும் எத்தனையோ வாகனங்கள் எல்லாம் இருந்தாலும் ரிஷப வாகனத்திற்கு, ரிஷப வாகன தரிசனத்திற்கு ஒரு சிறப்பு. ஆலயங்களிலே நடைபெறும் விழாக்களிலே ரிஷப வாகன தரிசனம் தனிச்சிறப்பு பெற்றதாக இருப்பதை பார்க்கிறோம். அப்படி அந்த ரிஷப வாகனத்தில் காட்சி தரும் பரமன் மற்றையோருக்கெல்லாம் பார்வதி தேவியோடு காட்சி தர மகனை வாளால் அறுத்து கரி செய்து வீடு வேறு பெற்ற சிறுதொண்டர் சீராளத்தேவருடைய சிறப்பை கருதி அந்த நிலை கொப்ப முருகப்பெருமானோடு சேர்ந்து சோமாஸ்கந்த வடிவமாக தியாகேச பெருமான் சிவபெருமான் அவருக்கு காட்சி தருகிறார். ரிஷப வாகனத்திலே சுவாமி அம்பாளோடு முருகரோடு சேர்ந்து காட்சி தருகிறார். இதில் இன்னொரு சிறப்பு, சிறுதொண்ட நாயனார் சீராளத்தேவர் திருவெண்காட்டு நங்கையாரோடு சந்தன தாதியார், இந்த தாதி பெண் இருந்தாலே அவளுக்கும் சேர்த்து மோட்சம், அவளுக்கும் சேர்த்து வீடு வேறு. எதனால்னா அடியார் கேட்பாரோ என்று நினைத்து தாய் தந்தையர் ஒதுக்கிய தலைக்கரியை பக்குவப்படுத்தி சமைத்து வைத்தாளே, அதனாலே அடியார் கேட்ட போது இல்லை என்று சொல்ல முடியாதபடிக்கு அதை கொண்டு வந்து சேர்த்தாள் அல்லவா, அதனால் அவளுக்கும் மோட்சம். இப்படி 4 பேரையும் அழைத்துக் கொண்டார். கொன்றை வேணியார் தாமும் பாகம் கொண்ட குலக்கொடியும் வென்றி நடுவேல் மைந்தரும் விரைப்பூங் கமல சேவடிக்கு நின்ற தொண்டர் மனைவியார் நீடு மகனார் தாதியார் என்றும் பிரியாதே இறைஞ்சி இருக்க உடன் கொண்டு ஏகினார். அந்த க்ஷணம் அங்கிருந்தவர்களை அப்படியே திருக்கைலாயத்திற்கு கொண்டு சென்று தம் திருவடிகளிலே சேர்த்துக் கொண்டார் தியாகேச வள்ளல் பரமசிவன். அப்படி பார்க்கப்படுகிறது சிறுதொண்ட நாயனாருடைய புராண சிறப்பு. என்னும் தோறும் கண்கலங்க செய்யக்கூடிய ஒரு சிறப்பு சிறுதொண்ட நாயனாருடையது. தமிழில் சொற்கள் இல்லை என்று சொல்லலாம். எந்த தமிழை உவந்து பரமன் நீ பாட என் செவிக்குளிர நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த மொழியும் தோற்று நிற்கக்கூடிய சிறப்பு ஒருவர் கூட்டென்றால் அது சிறுதொண்ட நாயனார் தான். இவர் சிறப்பு பேச உலகில் ஒரு மொழி இல்லை. இவருடைய சிறப்பை எடுத்து சொல்ல சேக்கிழாரை விட வேறொருவர் இல்லை என்று சொல்லலாம். அத்தகைய சிறப்பு சிறுதொண்ட நாயனாருடையது. அவரை பெரும் பேறு பெற்ற திருத்தலமாக விளங்குவது திருச்செங்காட்டங்குடி. வருடத்தில் 2 நாட்கள் சித்திரை பரணியிலும் ஐப்பசி பரணியிலும் அங்கே விழா நடைபெறும். இந்த சைவ ஆலயங்களிலே ஐதீகிய விழாக்கள் ரொம்ப சிறப்பாக திட்டமிட்டு நடைபெறப்பட்டு வருகிறது. செங்காட்டங்குடிக்கு மாத்திரம் சொல்லல, பல சிவத்தலங்களிலும் நடைபெறும் ஐதீக விழாக்கள் ஏனோ அத்தனை தூரம் பொதுமக்களிடம் பிரபலம் அடையவில்லை. நம்முடைய தீவினை தான் அது. சைவ ஆலயங்களின் விழாக்கள் தனிச்சிறப்பு வாய்ந்தவை. ஆகவங்கள் அதனால் பெறப்படும் சிறப்பாகவும் புண்ணியமாகவும் சொல்லப்படுவதும் வெகு அதிகம். ஆனால் சைவாலயங்களிலே திருவிழா நடைபெறுவது தெரிய வந்தாலும் உடன் சென்று அதிலே கலந்து கொள்ளுதல் என்பது நம்முடைய தலையாய கடமை. அங்கே செல்லுவதும் சிவபெருமானையும் அவர் அடியார்களையும் குழுமியிருக்கும் ஆச்சாரியர்களையும் காணுதல் பெரும் பேறு. அதிலும் இந்த அடியார்கள் திறத்து நடக்கும் ஐதீக விழாக்கள் பல ஆலயங்களிலும் மிகச்சிறப்பான முறையிலே அந்த சரித்திரத்தை முழுவதுமாக நமக்கு நடத்தி காட்டுவார்கள். ஒவ்வொரு முறையும் இதை காணும் பொழுதெல்லாம் உள்ளம் உருகச் செய்யக்கூடிய சிறப்பு இந்த அடியார்களுடைய ஐதீக விழாக்களுக்கு உண்டு. அப்படி நடைபெறும் புராண விழாக்களில் தயவு செய்து கலந்து கொண்டு பெருமானுடைய அருளை பெற வேண்டும். திருச்செங்காட்டங்குடியிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த திருமேனி உத்தராவதீஸ்வரர் என்றும் தேவராஜர் என்றும் கொண்டாடப்படுவார்கள். சைவ சமயத்தில் 3 மகாராஜாக்கள் 3 திருமேனிகள் சிறப்பித்து சொல்லப்படும். முதலில் தேவரகண்ட பெருமானான கமலாலய சிறப்பான தியாகேச பெருமான் தியாகராஜ சுவாமி அவருடைய திருமேனி. வீற்றிருந்த திருக்கோலத்திலே அம்பிகையோடும் முருகப்பெருமானோடும் எழுந்தருளி இருக்கக்கூடிய ரகசிய மூர்த்தம், மூவரும் அறிய முடியா சிறப்புடைய திருமேனி யோகாந்த மூர்த்தி தியாகராஜர். 2வது தில்லை அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நடராஜ பெருமான் நடன திருமேனியாக எழுந்தருளி இருப்பவர். நடக்கும் திருமேனியாக 3வது திருமேனி தேவராஜராக திருச்செங்காட்டங்குடியிலே உத்தராவதீஸ்வரராக எழுந்தருளி இருக்கும் பெருமானுடைய சித்தம் மகிழ்க்கும் வைரவ திருக்கோலம். இந்த 3 திருக்கோலங்களும் மிகச்சிறப்பு வாய்ந்தவை. இந்த 3மே ரகசிய திருமேனிகள். இந்த 3 திருமேனிகளையும்
பகிரங்கமாக பார்க்க கூடாது. எத்தனையோ உற்சவங்கள் நடைபெறும். அதில் இந்த திருச்செங்காட்டங்குடியிலே நடைபெறும் பிள்ளைக்கறி உற்சவம், சித்திரை பரணி உற்சவம் அதிரகசிய உற்சவம் என்று சொல்வார். எத்தனை லட்சம் அடியார்கள் அங்கே கூடி இருந்தாலும் உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சிகள் எல்லாம் ரகசியமாக அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்னால் தான் நடைபெறும். ஆயினும் அந்த இடத்தில், அந்த காற்றில் அங்கே நின்று அதை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக அடியார்கள் செல்வார்கள். இந்த சித்திரை பரணி நன்னாள் என்று தேவராஜ வடிவமாக இருக்கக்கூடிய தேவராஜ சுவாமி, தேவராஜனாக இருக்கும் இந்த வைரவ திருமேனி உத்ராவதீஸ்வர சுவாமி திருக்கையிலையிலிருந்து திருச்செங்காட்டங்குடிக்கு வந்து சேர்ந்ததை காட்டும் விதமாக திருமேனி எங்கும் வெள்ளை நிற மலர்களால் அலங்கரித்து கைலாயத்திலிருந்து திருச்செங்காட்டங்குடிக்கு வந்து சேர்ந்தார் என்று சேக்கிழார் சொன்னார் அல்லவா, அதை காட்டும் விதமாக காலை வேளையிலே கோயிலின் உள்ளே புறப்பாடு கண்டருள்வார். மதியம் வரையிலும் யதாஸ்தானத்துக்கு சென்று அங்கேயே சேர்ந்திருப்பார். அது வரையிலும் இந்த மதியானத்திலிருந்து சாயங்காலம் எல்லாம் அவரை சென்று தரிசிக்கக்கூடிய அடியார்களை ஒரு முறையேனும் தயவு செய்து கலந்து கொண்டு பாருங்க. அந்த ஊருக்கு எத்தனை வாட்டி போனீங்கன்னாலும் அத்தனை ஜனத்திரள் இருக்காது. ஆனால் இந்த விழாக்கு நிச்சயமாக அடியார்கள் கூடுவார்கள். அதை பொருட்படுத்தாது இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்தாவது, எல்லாம் சுலப நிலைக்கு இயல்பு நிலைக்கு வந்த பிறகாவது நிச்சயமாக ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள வேண்டிய விழா சித்திரை பரணி பிள்ளைக்கறி விழா. அன்றைய தினம் பெருமான் காலையிலே கைலாயத்திலிருந்து வந்து சேர்ந்ததை நிகழ்த்தி காட்டி அங்கே எழுந்தருளி இருப்பார். சிறுதொண்ட நாயனார் பேரிலே ஒரு மடம் தெற்கு வீதியிலே நிருதி மூலையிலே தென்மேற்கு மூலையிலே இருக்கும். அந்த மடத்திலே சீராளத்தேவர், திருவெண்காட்டு நங்கை, சிறுதொண்ட நாயனார், சந்தனத்தாதியாருடைய திருமேனிகள் எழுந்தருள பண்ணப்பட்டிருக்கும். உத்ராவதீஸ்வரர் வீதியிலே மாலை வேளையில் எழுந்தருள்வார். அப்பொழுதுதான் சிறுதொண்டர் அடியார் யாரையாவது இருக்கிறார்களா என்று தேடிச் சென்றதாக ஐதீகத்தில் அவர் புறப்பட்டு செல்ல, மடத்திலே சந்தனத்தாதியாரும் திருவெண்காட்டு நங்கை மாத்திரம் இருக்கும் பொழுது உத்ராவதீஸ்வரருடைய திருமேனி அங்கே எழுந்துள்ள பண்ணப்படும். வந்திருந்து அங்கே புராணத்தினுடைய அந்த பகுதிகள் எல்லாம் ஓதுவாமூர்த்திகளாலே இசைக்கப்படும். காலையிலேயும் அதே போல் திருக்கைலாயத்திலிருந்து அவர் வந்து சேர்ந்த விதத்தை எல்லாம் பாடியிருப்பார்கள். அந்தந்த கட்டத்திற்கு நடித்து காட்டுவது போல அந்த பதிகங்கள், அந்த பாடல்கள் ஒலிக்கப்படும். அப்படி இவர் வந்து நிற்க திருவெண்காட்டு நங்கையும் சந்தனத்தாதியாரும் அவரை அழைக்க, 2 பெண்கள் மாத்திரம் இருக்கும் இந்த வீட்டிற்குள் நான் வர முடியாது, நம்முடைய திருவேடத்தின் தவம் அப்படி, விரதம் அப்படி என்று சொல்லிவிட்டு ஆத்திமரத்தின் அடியில் இருப்பதாக சொல்லி ஆத்திமரத்திற்கு சென்று விடுவார். அந்த ஆத்திமரம் கோயிலின் உள்ளே இருக்கிறது. மரத்தின் அடியிலே பெருமானை எழுந்தருளை செய்திருப்பார்கள். அப்போது அத்தனை ஆயிரம் அடியார்கள் அங்கே வந்திருந்து அவரவர்களுடைய பிரார்த்தனை எல்லாம் செய்து முடிப்பார்கள். மகாபல திருமேனி இது. இந்த திருமேனி இடத்தை வேண்டி வரம் பெறாதவர்கள் யாரும் இல்லை. கேட்டவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய அருள் திருமேனி இந்த திருமேனி. அதனால் பிரார்த்தனைகளை வந்து செலுத்துவார்கள் அடியார்கள். மாவிளக்கிடுவதும் மொட்டையடித்துக் கொள்வதும் பல்வேறு பிரார்த்தனைகளை அங்கே செலுத்தி அடியார்கள் அங்கே கூடி இருந்து ரசிக்கும் அந்த திறத்தை காண அவசியம் செல்ல வேண்டும். அப்படி அமைந்திருக்கும். அந்த கட்டமெல்லாம் முடிந்த பிறகு இரவு அடியார் அழைத்தபடிக்கு உத்ராவதியார் வரும் விதமாக உத்ராவதியார் சென்று அழைத்து வர, சிறுதொண்டர் சென்று அழைத்து வர பெருமான் புறப்பட்டு வீதியிலே வருவார். அவர் புறப்பட்டு வரும் பொழுது மிக கம்பீரமாக ஒரு மல்லாரி இசைக்கப்படும். அந்த இரவு வேளையிலே ஒரு 7 மணி ஆகிடும். சூரியன்லாம் அஸ்தமிச்ச பிறகு திருக்கைலாயத்திலிருந்து நடுதிசையில் பரமன் புறப்பட்டு வந்தாரோ என்று சொல்லும்படியாக இருக்கும். நிச்சயம் ஒரு முறையேனும் அந்த திருக்காட்சியை தரிசிக்க வேண்டும். அப்படி தரிசித்து அவர் வந்து சேர்ந்து அந்த வீதிக்கு, தெற்கு வீதியிலே நடந்து வந்து, நான் நடந்து வந்ததுனாலே வாகனத்துல ஏறமாட்டார், நடந்தே உலா வந்த திருமேனி நாளை ஒரு மஞ்சத்திலே எழுந்தருளை செய்து அடியார்கள் சுமந்து வர இந்த வீதியார் நடந்து வந்து மடத்து வாசலிலே நிற்க மூவரும் அவரை, திருதொண்ட நாயனார், நம்முடைய பத்தினியாரும் தாதியாரும் அவரை வரவேற்று அழைத்து செல்லுவார்கள். அந்த மடத்தின் உள்ளே நிருதி மூலையிலே, அதே போல தென்கிழக்கு மூலையிலே ஒரு அறை இருக்கும். இந்த திருமேனிகள் எல்லாம் அந்த அறைக்குள்ளே சென்று விட்ட பிறகு கதவை அடைத்து விடுவார்கள். மரபுப்படி இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கவென்று சில சமூகத்தவர்கள் உண்டு. அவர்களிலே வெகு சிலர் மாத்திரம் உள்ளே இருக்க கதவுகள் பூட்டப்பட்டிரும். அப்போது அந்த பதிகங்கள் எல்லாம் ஓதுவதற்காக வேண்டி நிசப்தமான ஒரு நிலை, இதெல்லாம் நடக்கும் பொழுது பாதி ராத்திரி கிட்ட ஆயிடும். அந்த வேளையிலே உள்ளே இந்த இருட்டுக்கு நடுவே நல்ல சித்திரை மாதம், இந்த வெயில், அதனுடைய வெப்பம், அந்த புழுக்கம், இது எதுவும் தெரியாது. அத்தனை அடியார்கள் முண்டி மோதிக்கொண்டு அங்கே இந்த அறைக்கு வெளியிலே நிற்பார்கள். சீராளத்தேவருடைய திருமேனி, கரிசமைத்த திருமேனியை காட்டும் விதமாக சில திரவிய பொருட்கள் எல்லாம் சேர்த்து, அதெல்லாம் சேர்த்து ஒரு கலவை, ஒரு மாவு போலே செய்யப்படும் ஒரு கலவை, அதால் ஒரு திருமேனி போலே செய்து அதையும் வைத்துக் கொண்டு பச்சை மட்டையும் ஒரு பானை, புது பானையிலே நீரும் வைத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த பிள்ளையை தாயார் திருமஞ்சனம் ஆட்டி வைத்து அதற்கு குளிப்பாட்டினது இந்த பகுதியெல்லாம் வரும் பொழுது அந்த பச்சை மட்டை மேலே அந்த பானை நீர் சேர்க்கப்படும்.
அந்த மட்டை மேல அந்த தண்ணி விழும் பொழுதெல்லாம் வெளியிலிருந்து அடியார்கள் அழுது கொண்டிருப்பதை எல்லாம் பார்க்கலாம். அப்படி அந்த மட்டை சுத்தம் செய்யப்பட்டு வெட்டினார்கள் என்ற கட்டம் வரும்பொழுது அந்த பானை உடைக்கப்படும். அதுதான் சிறுதொண்டர் சீராளத்தேவரை பெருமானுடைய திருவமுதாக ஆக்கினார் என்பதை குறிக்கும் விதமாக அதையும் செய்து அதன் பின் உள்ளே நடப்பது இதெல்லாம் யாரும் பார்க்கவே முடியாது. எனக்கு இதெல்லாம் கதவுக்கு பின்னாடி நடக்கும். இதெல்லாம் முடித்த பிறகு இந்த பிள்ளையை அழைத்து வரும்படியாக சொன்ன கட்டம் வர இதெல்லாம் நடக்கும் பொழுது காலை ஒரு 3-4 மணிக்கிட்ட ஆயிடுமா. மீதி இந்த அடியார்களுடைய திருமேனிகள் எல்லாம் வீதிக்கு வந்துவிட உத்ராபதியாக மல்லாரி இசைத்துக் கொண்டு உலகமே கண்டு வணங்க எழுந்தருடைய பெருமான் சத்தமில்லாது மடத்திலிருந்து புறப்பட்டு பின்வாயில் வழியாக கோயிலுக்குள்ளே சென்று விடுவார். ஏன்னா திரும்ப வந்து அவர்கள் பார்த்த பொழுது பெருமான் அங்கே மறைந்து விட்டார் அல்லவா, அதை காட்டும் விதமாக தரையிலிருந்து வெளியேறி பெருமான் ஆலயத்திற்குள் சென்று விடுவார். விடியும் வேளையில் இவர்கள் அடியார்கள் எல்லாம் வாசலிலே வந்து சீராளத்தேவரை அழைக்கும் விதமாகவும் சீராளத்தேவரும் வந்து இவர்களோடு சேர்ந்து கொள்ளும் விதமாகவும் அந்த நேரத்தில் ரிஷப வாகனத்திலே ஆலயத்திலே இருக்கக்கூடிய சோமாஸ்கந்த பெருமான் தியாகராஜ வடிவம் அவரை ரிஷப வாகனத்திலே எழுந்தருளச் செய்து நாயனாருக்கும் திருவெண்காட்டு நங்கைக்கும் சீராளத்தேவருக்கும் நந்தனத்தாதியாருக்கும் மோட்சம் வழங்கினார் என்பதை குறிக்கும் விதமாக 4வரும் கண்டு கழிக்க இந்த பெருமான் விடை வாகனத்திலே உமாதேவியாரும் முருகனோடும் கூட காட்சி தந்து அவர்களுக்கு வீடு வேற்றை வழங்குவார். இப்படி ஐதிஹ்ய விழாவாக இது நடைபெறும். இத்தனை தூரத்திற்கு அதிலே நடக்கும் அந்த முக்கியமான கட்டங்கள் எல்லாம் கதவுக்கு பின்னால் நடக்கும். இந்த விழாவை காண அத்தனை 1000 அடியார்கள் வருவார்கள். பல ஊர்களிலும் இந்த விழா உண்டு. தியாகராஜ சுவாமி அவர்தான் உத்தராபதீஸ்வரராக எழுந்தருளினார் என்பது ஐதிஹ்யம். அதனால் திருவாரூர் ஆலயத்திலே இருக்கக்கூடிய உச்சாரண மூர்த்தத்திற்கு விசேஷமாக அபிஷேகங்கள் எல்லாம் செய்யப்பட்டு அவரும் ரொம்ப கம்பீரமாக ஒரு புறப்பாடு கண்டருடுவார். சீராளத்தேவருடைய அந்த திருமேனி கரிசமைக்கப்பட்டு படைக்கப்பட்டது என்பதை குறிக்கும் விதமாக பசும் பாலிலே பிஞ்சு மாங்காய்களை அறிந்து அதிலே சேர்த்து நைவேத்தியம் செய்வது விசேஷமாக செய்வார்கள். இப்படி ஐதிஹ்ய விழாவாக இது பல ஆலயங்களிலும் நடைபெறுவதை பார்க்கலாம். திருச்செங்காட்டங்குடி மேய இந்த அடியாருடைய திறத்தை சொல்லி அவருடைய திருவடிகளை தலையிலே சுமப்பதன்றி மற்ற தனக்கு தான் அறிந்த விஷயம் இல்லை என்று சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். 6 முடிமேல் அணிந்தவருக்கு அடியார் என்று கரியா அமுது ஊரிலாத தனிப்புதல்வன் தன்னை அறிந்து அங்கு அமுதூட்ட பேறு பெற்றார் சேவடிகள் தலைமையேற்கொண்டு சேக்கிழார் பெருமான் இவருடைய புராணத்தை முடிக்கிறார். இக்குடியாளும் செங்காட்டங்குடிமேய சிறுத்தொண்ட நாயனார் திருவெண்காட்டு நங்கை சீராளத்தேவர் சந்தனத்தாதியார் தம் பொன்னார் திருவடிகளை அடியேனும் தலையில் சுமந்து அவர்தம் சிறப்பையும் அந்த புராணம் ஐதிஹ்ய விழாவாக நடைபெறும் விஷயத்தை சொன்ன இந்த உரையை இத்தோடு முடித்துக் கொள்ளுகிறேன். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஆதிபராசக்தி என்னும் அன்னை வாழி அல்லியங்கோதை பெயராம் அம்மை வாழி மாதவர் சேர் வான்மீகநாதன் வாழி மகிழ்வருளும் தியாகேச வள்ளல் வாழி போதமுதவும் தேவதீர்த்தம் வாழி புனித சிவனடி தொண்டர் வாழி நீதியருள் சிவதர்ம கர்த்தர் வாழி நிறை செல்வ திருவாரூர் நீடு வாழி. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேச. மிக சிறப்பான ஓவியம், அது சொல்லாம முடிக்க முடியாது. உத்தராபதீஸ்வரருக்கு என்னெல்லாம் வடிவம் சொல்லி இருக்கோ அது அத்தனையும் கொண்டு வந்திருந்தார் விஷ்ணுராம். இந்த கதவு அறைக்கு பின்னாடி இருந்து சந்தனத்தாரியார் பார்ப்பதும் அடியாரும் அம்மையாரும் பெருமானுக்கு உணவு படைப்பதையுமாக வரைந்து கொடுத்திருக்கிறார். அவர் எடுத்துக்கொண்ட நேரத்தை விடவும் நாங்க முதலே பேசியிருந்த நேரத்தை விடவும் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கொண்டேன். சாதாரணமாக நடக்கும் நிகழ்ச்சியை விட இதுக்கு நேரம் அதிகமாகிவிட்டது. மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு முடிக்கிறேன். இவ்வளவு கூட சொல்லாமல் சிறுதொண்டருடைய சிறப்பை சொல்லி முடிக்க முடியாது. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஆரூரா தியாகேசன்.